சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நம்ம பார்த்தோம்னா இதுவரைக்கும் இந்த வருடத்தினுடைய, அதாவது விஸ்வாச வருடத்தினுடைய நவராத்திரி பூஜா விதானத்தை பார்த்து வந்தோம். இந்த வருடம் ரொம்ப விசேஷமா நவராத்திரி என்பது தசராவாகவே 10 நாட்கள் பூஜையாகவே முடிவடைந்தது. அடுத்தபடியாக அந்த விஜயதசமி பூஜைங்கிறது இருக்கு இல்லையா, அந்த விஜயதசமி பூஜையை செய்ய வேண்டியது. இதுல இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைய தினத்திலே பிரம்ம முகூர்த்தத்திலேயே பூஜையை செய்து முடித்து விட வேண்டியது. இத்தனை நாளா நம்ம ராத்திரி நேரத்துலதான், மாலை நேரத்துலதான் நம்ம இந்த பூஜையை ஆரம்பிச்சிருப்போம். அதுவும் எப்ப ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தோம்னா, கோதூளி லக்னம் என்கின்ற அந்த மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனால் இந்த விஜயதசமி நாளிலே மட்டும் அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படக்கூடிய அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக பூஜையை செய்து முடித்து விட வேண்டியது. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, அதிகாலை பொழுதிலேயே 3 மணிக்கு முன்னாடியே எழுந்து வச்சு ஸ்நானம் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு 4 மணிக்கெல்லாம் பூஜையை ஆரம்பித்து விட வேண்டியது. இந்த விஜயதசமி 2/10/2025 புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை என்று வருகிறது. அன்றைய தினத்தினுடைய தேவி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மகிஷாசுர மர்தினி தேவிதான். மகிஷாசுர மர்தினின்னு சொன்னாலே நமக்கு அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு தேவியானவள், அந்த அன்னையானவள், அந்த வெற்றியை தரக்கூடிய அன்னையானவள் நினைவிற்கு வந்து விடாள் அல்லவா. அந்த மகிஷாசுர மர்தினியை நினைக்கும் பொழுதே நமக்குள்ளாக ஒரு உற்சாகம், ஒரு நாமே அது ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு வேகம் அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா. அதைத்தான் இன்றைய தேதியிலே மனதிலே கொண்டு வர வேண்டியது. இந்த நாளிலே மனதிலே கொண்டு வந்து இந்த வருடம் முழுக்க நமக்கு சிறப்பாக அமைய வேண்டும். அடுத்த நவராத்திரி வரை நான் என் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் சரி, மறைமுக எதிரிகளையும் சரி, எதிரின்னு சொன்னா அந்த எதிரிகளையும் நாம் நண்பர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அம்பிகையினுடைய வெற்றியை கொண்டாடும் இந்த விஜயதசமி நாள் அப்படிங்கிறதுல, இந்த நாளிலே அம்பிகையை தியானித்து செய்யும் பூஜை நிச்சயமாக வெற்றி பெறும். இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, இந்த நவராத்திரி நாட்களும், அதாவது நவராத்திரி 10 நாளா வந்திருந்தா கூட என்னால பூஜையை சரியா பண்ண முடியல சார், எனக்கு ஆபீஸ்ல ஒர்க் டைட்டு, நான் டெய்லி யூடியூப்ல பார்த்ததோட சரி என்னால பண்ண முடியலன்னு நினைக்கிறவா கூட, இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே டேவா தானே இருக்கு. அன்னைக்கு பார்த்தோம்னா அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி டேவா இருக்கு. அது ஒரு நேஷனல் ஹாலிடே தான். கண்டிப்பாக எல்லோரும் விடுமுறையில தான் இருக்க போறா. அதனால அதிகாலை பொழுதிலேயே அவசியம் எழுந்திருத்து இந்த ஒரு நாளிலாவது பூஜையை மேற்கொள்ள வேண்டியது. பூஜையை செய்வதன் மூலமாக இந்த நவராத்திரி 10 நாளுமே அந்த பூஜை செய்வதற்கான பலன் என்பது நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும். நம்ம இந்த நட்சத்திர நவராத்திரிங்கிற பேர்ல பார்த்துட்டு வந்தோம். அந்தந்த நட்சத்திரக்கார அன்னன்னைக்கு பூஜை பண்றது விசேஷம். இது போக எல்லா பலன்களும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லா நாட்களையுமே பண்ணலாம்னு சொன்னோம். சார் எனக்கு ஜென்ம நட்சத்திரம் தெரியாது, எனக்கு பிறந்த தேதி நேரமே தெரியாது, எனக்கு ராசி தெரியாது, எதுவுமே தெரியாது, அதனால எனக்கு அந்தந்த நட்சத்திரத்துல சரியா பண்ண முடியலன்னு நினைக்கிறவாளா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரமின்மை காரணமாக பூஜையை செய்யாமல் தவற விட்டவர்களும் சரி, நடுவில் 1 நாள் 2 நாள் பண்ண முடியலன்னு சொன்னா கூட மற்ற நாட்களை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், இந்த நாளிலே இந்த பூஜையை செய்து முடிக்கும் பொழுது அந்த முழுமையான பலன் என்பது கிடைத்து விடும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இந்த விதானம் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் எதுவுமே இல்லை. இந்த நாள்ல என்ன பண்ணணும்னு சொன்னா, நமது இல்லத்திலே இருக்கக்கூடிய அந்த பூஜை ரூம்லயே போய் உட்காந்துங்கோ. அந்த பூஜை ரூம்ல 2 குத்து விளக்கு, அதாவது ஒரு ஜோடி குத்து விளக்காதான் வீட்டுல எல்லாருமே வச்சுட்டு இல்லையா, அந்த ஒரு ஜோடி குத்து விளக்கிலே முழுமையாக அந்த 10 முகங்களிலுமே திரியை போட்டு ஏற்ற வேண்டியது. ஒரு குத்து விளக்குல 5 முகம், 2 குத்து விளக்கு 10 முகம் தானே. அன்னையினுடைய அந்த 10 அம்சங்களுமே அங்கே சேர்ந்து விடும். 9 நாட்களுக்கும் 9 தேவியரையும், இந்த 10வது நாளாக மகிஷாசுர மர்தினி தேவியும் பார்த்தோம் இல்லையா. இந்த 10 முகங்களிலும் நீங்க அந்த 10 தேவதைகளையுமே நீங்கள் பிரார்த்தித்து தியானம் செய்து நமஸ்காரம் பண்ணலாம். அவங்க பேர்லாம் தெரியலனாலும் பரவாயில்ல சார், இவ்வளவு நாளா அந்த பூஜைக்குரிய மந்திரங்கள்லாம் சொல்லலைன்னா கூட இப்போ ஸ்கிரீன்ல ஒரு மந்திரம் ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த மந்திரத்தை ஜபம் செய்தாலே போதுமானது. முடிஞ்சா 108 தடவை ஜபம் பண்ணுங்க. டைம் கிடைக்கிறதுன்னு சொன்னா, டைம் இல்லைன்னு சொன்னா குறைந்தபட்சமாக 18 முறை இந்த மந்திரத்தை ஜபித்தாலே போதுமானது. அத்தனை சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரம் இதோ உங்கள் நலனுக்காக. துர்கா துர்கார்த்தி சமனி, துர்கா பத்வி நிவாரிணி, துர்கமச்சேதினி, துர்கசாதினி, துக்கநாசினி, துர்கதோத்தாரிணி, துர்க நிகந்திரி, துர்கமாபகா, துர்கமஜாதா, துர்க தைத்தியலோகா தவானலா,
துர்கமா துர்கமா லோகா துர்காத்ம ஸ்வரூபிணி துர்கமார்க்க பிரதா துர்கம வித்யா துர்கமாஸ்ருதா துர்கமஜாத சம்ஸ்தானா துர்கமத்தியான பாசினி துர்கமோகா துர்கமகா துர்கமார்த்த ஸ்வரூபிணி துர்கபீமா துர்கபாமா துர்கபா துர்கதாரிணி ஜெயதுர்கே 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 பாகிமாம் ஜெயதுர்கே 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 ரக்ஷமாம். மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக உச்சரிக்கிறேன். துர்கா துர்கார்த்தி சமனி துர்கா பத்ரி நிவாரிணி துர்கமச்சேதினி துர்கசாதினி துர்கநாசினி துர்கதோத்தாரிணி துர்க நிகந்திரி துர்கமாபகா துர்கமஜாதா துர்க தைத்தியலோகா தவானலா துர்கமா துர்கமாலோகா துர்காத்மஸ்வரூபிணி துர்கமார்க்க பிரதா துர்கம வித்யா துர்கமாஸ்ருதா துர்கமஜான சம்ஸ்தானா துர்கமத்தியான பாசினி துர்கமோகா துர்கமகா துர்கமார்த்த ஸ்வரூபிணி துர்கபீமா துர்கபாமா துர்கபா துர்கதாரிணி ஜெயதுர்கே 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 பாகிமாம் ஜெயதுர்கே 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 ரக்ஷமாம். இந்த மந்திரத்தை குறைந்தது 18 முறை, அதிகபட்சமாக 108 முறை, எத்தனை முறை வேண்டுமானாலும் ஜபித்து பல்வகை பழங்களை நைவேத்தியம் செய்தாலே போதுமானது. விசேஷமான பக்ஷணம்தான் பண்ணணுங்கிறது இல்லை. பல்வகை பழங்கள், கொஞ்சம் பேரிச்சம்பழத்தோட தேனை கலந்து நைவேத்தியம் செய்து நீங்களும் அதனை பிரசாதமாக சாப்பிட்டு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் தர வேண்டியது. இப்படி செய்வதன் மூலமாக அன்னையினுடைய நித்திய வாசம் என்றென்றும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.